கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 56 நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாள் தியானத்துக்காக உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் ஆவலோடு கர்த்தர் என்னிடத்தில் பேச மாட்டாரா என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த நாளிலும் அவர்களுக்குரிய மறுமொழியை கொடுப்பீராக. நீர் தெரிந்து கொண்டிருக்கிற வாக்கியத்தை கொடுப்பீராக. எங்கள் உள்ளங்களை புடமெழுவீராக. இயேசுனுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 56:4. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அதே வார்த்தையை திரும்ப 10 கொண்டு வர்றார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 காரியங்களும் 2 விஷயத்தை தான் இங்கே தாவீது ராஜா கொண்டு வருகிறார். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு சரியான ஒரு கேள்வி இங்கே வைக்கிறார். யார் மேலே நம்பிக்கை வைப்பது? கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பதா, மனுஷன் பேரில் நம்பிக்கை வைப்பதா? இந்த பொல்லாத மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைத்து மனுஷனுடைய மிரட்டலுக்கு உருட்டலுக்கு அநேக பேர் பயந்து அடைகிறாங்க. மனுஷனுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு பெரிய திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திலே எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க தாளந்தின்படியாக என்னுடைய கவிதையை நான் கொண்டு வருகிறேன். மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனுஷர் அதை அசால்ட் பண்ணார். இன்றைக்கு நான் சரியான பொசிஷனில் என்னை ஜாய் டிவியில் கொண்டு வந்துட்டுருக்காரு. அந்த மனுஷனால் என்ன செய்ய முடியும்? மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஆட்சியில் சுவாசம் உள்ள மனுஷன். அவன் புத்தி அவ்வளோதான். எவ்வளோ கேட்டகரியில் இருந்தாலும் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல பேசுகிறார ஒரு அசால்ட் பண்ணுறமனி அவன் நினச்சான். தேவன் உயர்த்துகிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் ஒரு வழியை அடைச்சா மறு வழியை திறந்து விடுறாரியா. தாவீது ராஜா அனுபவத்தோடு தான் அந்த காரியத்தை அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். அனுபவத்தோடு அவர் சொல்லிகிட்டு இருக்கார். என்ன அனுபவத்தோடு சொல்கிறாரு? ஐயா, இவனை ஒரு சுண்டக்கா பையன்னு நினச்சான். ஐயா, ஒரு சுண்டக்கா பையன். 1 சாமுவேல் 17 தாவீது ராஜா அங்கே போய் நிற்கும்போது ஒரு சுண்டக்கா பையன் மாதிரி இருக்கான். அவனுக்கு அந்த கோலியாத்து முன்னாடி அவன் நிற்கும்போது ஒரு எலி மாதிரி இருக்கான். அவனை அசால்ட்டாக நினைக்கிறான். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 1 சாமுவேல் 17:50 சொல்கிறான், நானோ என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய நாமத்தினால ஓண்ட வந்து நிற்கிறேன்டா. நீ வெறும் 500 கிலோ எடையும் 2000 கிலோ அந்த ஈட்டியும் பிடிச்சிக்கிட்டு நீ நிற்கிறாயா? அது ஒன்றுக்கும் உதவாது. நான் நம்பி இருக்கிறேன் பாரு, அந்த இயேசு ஒன்றையும் தருவார், உன் ஜனங்கள் எல்லாத்தையும் தருவார். நீ அந்த சுண்டக்கா தாவீது ராஜா அந்த பக்கம் இந்த பக்கமாக ஓடி ஒரு கவுன்களை விட்டு எரிஞ்சிச்சு, பொத்துன்னு சாஞ்சு போச்சியா. இதுதான் ஐயா உதாரணம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஐயா. நீ எப்பேற்பட்ட கேட்டகரியில் இருந்தாலும் சரி தான் ஐயா. என்ன காரியம் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி தான் ஐயா, ஒன்றும் வாய்க்காது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யார் எனக்காக எதிராக நிற்க முடியும்? தேவனை தன் புகலிடமாக கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தேட நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். மீண்டும் மீண்டுமாக ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எந்த மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதே. எந்த மனுஷனை நம்பி குழியில் விழுந்து போகாத. அவன் உன்னை மிதிச்சிட்டு அது மேலே ஏறலான்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். கடைசி வரைக்கும் மனுஷன் தான், கடவுள் தான். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது. அங்கே மிஸ்பாவிலே எப்தா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 7:11 மிஸ்பாவிலே தேவனிடத்தில் எல்லா காரியத்தையும் எப்தா சொல்லுகிறான். ஐயா, அவன் ஒரு பெரிய வெற்றியை அங்கே கொண்டாடி கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த தேவனாய கர்த்தரிடத்திலே உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய அறைகளையும் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களையும் எல்லா இடத்தையும் காத்துக்கொள்ளும். மாம்சமான மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். தேனீக்களை போல என்னை வளர்ந்து கொள்ளுகிறார்கள். பிரபுக்கள் காரணமின்றி என்னை தொந்தரவுப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை நான் சங்கரிப்பேன். ஆகவே மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? இன்றைக்கு கேள்வி அதுதான். கர்த்தர் பேசாவிட்டால் ஒரு நயா பைசா கூட உன் சொந்தக்காரன் தரமாட்டான். 100 ரூபா கூட தரமாட்டான். உன்னை கண்டு வண்டி அந்த பக்கம் திருப்பிட்டு ஓடுவான். கர்த்தர் பேசுவாரானால், கர்த்தர் இடைப்படுவாரானால் உன்னை கூப்பிட்டு வச்சு சோறு தருவான். அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு சோறு தர அன்றைக்கி அவன் என்னமோ நல்லது நினச்சி. கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு அநேக பேர் இதில் தான் ஐயா விழுந்து போகிறாங்க.
எனக்கு அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார். யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஐயா. கர்த்தர் பேசினாலுடைய யாரும் உனக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். ஆகவே எந்த மனுஷனும் அவன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, உன்னை தூக்கணும்னு நினச்சா முடியாது. எஸ்தர் 9:1 சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் யூத குலத்தை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ, காரியம் ஆறுதலாக முடிந்ததுயா. கர்த்தர் உன்கிட்ட இருப்பார்னால உனக்கு வேலை நிச்சயம். கர்த்தர் உன்கிட்ட இருப்பார்னால அந்த வீட்டில் இந்த வருஷம் நீ வீடு போடுறது நிச்சயம். எல்லாமே நிச்சயம். கர்த்தர் உன்கிட்ட இருக்கணும். கர்த்தரை நம்பு, நீ செழிப்பாய். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தா. மாம்சமான மனுஷர்களை நாங்கள் புயப்பலமாக இல்லாமல் உண்மையே நம்பி எண்ணி இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.